அய்யனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். கஞ்சா கேஸ்ல பார்த்தா சேரனை கைது பண்ண போறாங்க. இங்கே மனோகர் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. நிலா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்டதும் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, சேரன், பாண்டியா, பல்லவா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி சார், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிலாவும் பார்த்தா சேரன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி மனோகர் நடேசன் கிட்ட சொல்லவும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பார்த்தா கிளம்பிடுறாங்க. சோழன் தான் பார்த்தா காரை ஓட்டுறாரு. பின்னாடி சீட்ல மனோகரும் நிலாவும் உட்காந்து பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கார் போன அடுத்த நிமிஷம் பார்த்தா இந்த பக்கம் போலீஸ் கார் வருது. போலீஸ் ஜீப் வந்ததுமே இங்க சேரனுக்கு பதட்டமாயிருது. இன்னும் போலீஸ் ஜீப் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன், பாண்டியன், பல்லவன், நடேசன் எல்லாரும் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க போலீஸ் ஜீப்ல இருந்து பார்த்தா ஒரு 2-3 போலீஸ் கீழே இறங்குறாங்க. என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப பதட்டமா கேட்கவும், என்னையா வீடு ஃபுல்லா கஞ்சா வச்சிருக்கியா, தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் சொன்னதும் சேரனுக்கு பார்த்தா ஒண்ணுமே ஓடல. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவோ, ஆமாயா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, உன் வீட்டை சோதனை போடணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொன்னதும், சார் எங்க வீட்டுல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார் அப்படின்னு சொல்லி பாண்டியன், பல்லவன்லாம் சொல்லல. அதை நாங்க செக் பண்ணி பாத்துக்கிறோம், உன் வீட்டுல கஞ்சா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியல அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லவும் வேகமா பார்த்தா நடேசன் சொல்றாரு, சார் சார் எங்க வீட்டுல அது மாதிரிலாம் கிடையாது சார், உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருப்பாங்க, எங்க வீட்டுல அந்த மாதிரிலாம் யாருக்கு எந்த பழக்கமும் கிடையாது, இங்க வேணா யார்கிட்ட வேணா விசாரிச்சு பாத்துக்குங்க, எங்க வீட்டுல அந்த மாதிரி பொருள் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும், யோ அத நான் சோதனை பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. பல்லவன் பார்த்தா பயப்படுறாரு. அண்ணே என்னன்னு இது அப்படின்னு சொல்லி பல்லவன் பயப்பட்டதும், டே பயப்படாது, இரு என்ன ஏதுன்னு பாத்துக்கிறோம், நம்ம வீட்டுல இப்படி அந்த மாதிரி பொருள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சேரனும் பாண்டியனும் பல்லவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கையில நடேசனுக்கு பார்த்தா ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. யாரு கொடுத்துருப்பா இந்த மாதிரி எல்லாம், நம்ம வீட்டுக்குள்ள எப்படி, நம்ம வீட்டுக்குள்ளலாம் இந்த மாதிரி பொருள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்களுக்கு தகவல் வராம இப்படி வந்து நம்ம வீட்டை சோதனை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்களுக்கு யார் அந்த மாதிரி எல்லாம் தப்பா தகவல் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி நடேசன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள பார்த்தா போலீஸ் போய் எல்லா ரூமையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தா சேரன் எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்காரு. சார் சார் இப்படி ஒரு பொருள் எல்லாம் எங்க வீட்டுல கிடையாது சார் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், யோ நீ முதல்ல வெளியே போய் நில்லு, சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கல, எதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா எல்லா ரூமையும் போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு இங்கிட்டு ஜாமாயமா எல்லாத்தையும் உருட்டி தேடிக்கிட்டு இருக்கையில ஒரு ரூம்ல பார்த்தா ஒரு மூளையை கொடுத்து ஒரு பெரிய பேக் மாதிரி இருக்கு, மூட்டை பை மாதிரி இருக்கு. அதை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த மூட்டை ஃபுல்லா கஞ்சா இருக்கு. அதை பிரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அதுல கஞ்சாவா இருக்கு. சார் கஞ்சா மூட்டை எங்க இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் சொன்னதும், யோ அதை எடுத்துட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த பஞ்சாப்பை எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்ததும் சேரன், பாண்டியன், பல்லவன், நடேசன் எல்லாரும் பயங்கரமா அதிர்ச்சியாய் பாக்குறாங்க. அண்ணே என்னன்னு இது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்டதோ, ஏன் வச்சு அவங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கேட்கிறாரு. சார் இது உண்மையிலேயே எங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னே தெரியாது சார், எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார் அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும், ஏன் என்ன நானா உள்ள கொண்டு போய் வச்சேன், போகையில என் கையில இருந்து கொண்டு போய் உள்ள வச்சேன், இவ்வளோ பெரிய மூட்டையில இவ்வளவு கஞ்சா இருக்கு, வீட்டுக்குள்ள கஞ்சா வச்சு சப்ளை பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்ப என்னன்னா கேட்டா சம்பந்தமே இல்லைன்னு சொல்றீங்க, எல்லாரும் இப்படிதானயா, சிக்கினதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஏதென்ன தெரியாது, இதைத்தானடா சொல்லுவீங்க, இடங்கடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொன்னதோ, சார் 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 நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார், எங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது சார் அப்படின்னு பார்த்தா சேரன் கையில காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, ஓ வீட்டுல சோதனை போட்டுதான் இந்த கஞ்சாவை எடுத்திருக்கு, அப்ப இதுக்கும் உனக்கும் தானே சம்பந்தம், நான் என்ன பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா வச்சேன், நட ஸ்டேஷனுக்கு, ஸ்டேஷன்ல வந்து நீ என்ன வேணா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போலீஸ்கார அரட்டு உருட்டி கேட்டுக்கிட்டு இருக்கவும், சார் சார் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா பாண்டியன், பல்லவன், சேரன் எல்லாரும் கெஞ்சவும், நடங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு நடங்க அப்படின்னு சொல்லி இங்க போலீஸ்காரர் சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்பதான் பார்த்தா நடேசன், நம்ம பிள்ளைய வாழ்க்கை எதுவும் ஆயிடக்கூடாது இதனால அப்படின்னு சொல்லி நடேசன் யோசிக்கிறாரு. சார் நீங்க எடுத்த கஞ்சாவை நான் தான் வச்சேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதும் சேரன், பாண்டியன், பல்லவன் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், டே கொஞ்ச நேரம் சும்மா இருடா, சார் நான் தான் சார் அதை வச்சேன், இவங்களுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார், நீங்க அவங்கள கைது பண்ணாதீங்க சார், என்னைய கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொன்னதோ, அப்ப இவ்வளவு நேரம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொன்னவும், அது ஏதோ ஞாபக மறதியில சொல்லிட்டேன் சார், நான் தான் ஏதோ பாட்டிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன், மற்றபடி இவங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்க கைது பண்றாந்தா என்னைய கைது பண்ணுங்க, அவங்களும் நீ கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்னதும், சரியா ஸ்டேஷனுக்கு நட அப்படின்னு சொல்லி
இன்ஸ்பெக்டர் பார்த்தா நடேசனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடறாங்க. இங்க பார்த்தா சேரன், பாண்டியன், பல்லவன் அண்ணே என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியலையேடா நம்ம வீட்டுக்குள்ள எப்படி அப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அண்ணே இவருக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுனே, இவர் நம்மளை காப்பாத்துன்னு நினைச்சு அவர் கைதாயிட்டாருனே, அவருக்குமே இதை பார்த்ததுமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு, அவர் இந்த வேலையெல்லாம் பாக்குறவர் கிடையாதுனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுவும் சரிதாண்டா பாண்டியா, அப்பாவுக்கு இந்த பழக்கமே கிடையாது, அப்பாவுமே அதை பார்க்கவுமே அதிர்ச்சியா இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு தான் சொன்னாரு. அந்த இன்ஸ்பெக்டர் நம்மளை கைது பண்ணுவேன்னு சொன்னதுமே தான் அப்பா இப்படி பேசினாரு, இது எப்படி முதல்ல வீட்டுக்குள்ள வந்திருக்கும், கொஞ்சம் யோசிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா கேட்டுக்கிட்டு இருக்காரு. தெரியலையேனே எப்படி வந்திருக்கும், நம்ம வீட்டுக்குள்ள புதுசா வந்தவங்க யாரும் வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் சொன்னீல. அப்பதான் சேரன் யோசிக்கிறாரு, புதுசா டேய் நேத்து நிலாவுடைய அப்பா தானடா வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதும், ஆமா நிலாவுடைய அப்பா தான் வந்தாரு, சேச்சே அந்த மனுஷன் அப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அண்ணே நீ அவரை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க, சோழன் சொன்னது எனக்கு இப்பதான் புரியுது, சோழன் கிட்ட அவர் என்ன சவால் விட்டுருக்காருன்னு தெரியுமா, எண்ணி ஒரே வாரத்துல நிலாவை சோழன் கிட்ட இருந்து பிரிச்சு மொத்தமா அவருடைய பொண்ணா திருவண்ணாமலையில வச்சுக்கிறதா தான் சோழன் கிட்ட அவர் சவால் விட்டுருக்காரு. அப்படி சவால் விட்டுருக்கவர் ஏன் கஞ்சாவை கொண்டாந்து நம்ம வீட்டுல வச்சு நம்மளை பழி வாங்கன்னு நினைக்க கூடாது, எனக்கு என்னமோ அவர் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொன்னதும் அப்பதான் பல்லவன் கேட்கிறாரு, ஏனே இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்டதும், டேய் அந்த ஆளு பெரிய ஆளுடா, அந்த ஆளுக்கு எல்லாரோடைய பழக்கமும் இருக்கு, அது எப்படி அந்த ஆளு வண்டியில இருந்து இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் கரெக்டா போலீஸ் எப்படி இங்க வரணும், அப்ப போலீஸ்க்கு இந்த ஆள் தான்டா தகவல் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி கஞ்சா வீட்டுல இருக்கு அப்படின்னு, எனக்கு என்னமோ இந்த ஆள் மேலதான்டா சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தா உடனே சோழனுக்கு போன் பண்றாரு. சோழன் பார்த்தா காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. போன் வரவும், என்ன பாண்டியன் கிட்ட இருந்து போன் வருது, இப்பதானே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா போன் அட்டன் பண்றாரு. என்னடா பாண்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், டேய் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொன்னவும், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி சோழன் ரொம்ப அதிர்ச்சியா சொல்றாரு. டேய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ தனியா இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்னதும், இருடா இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம், ஒரு 10 நிமிஷம் சென்று நானே உனக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா போனை வச்சிடறாரு. அப்பதான் நிலா கேட்குறாங்க, என்ன சோழன் யாரு ஃபோன்ல அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும், பாண்டியன் தாங்க ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லி இங்க சோழன் சொன்னதும், இப்பதானே அவரை பார்த்துட்டு வரோம், என்ன அதுக்குள்ளேயும் ஃபோன் பண்றாரு அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும், இல்லைங்க ஒரு முக்கியமான எமர்ஜென்சி, நான் வீட்டுக்கு போயிட்டு நான் அதுக்கப்புறம் அவனுக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நிலாவுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. கார்ல இருந்து கீழே இறங்கி வேகமா பார்த்தா சோழன் பாண்டியனுக்கு ஃபோன் பண்றாரு. டேய் என்னடா சொல்ற, எதுக்குடா அப்பாவை கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கல. தெரியலடா, நீ கார் எடுத்துட்டு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா போலீஸ் ஜீப் வந்துச்சு, நம்ம வீட்டுல கஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னு சொன்னாங்க, செக் பண்ணி பார்த்தாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுல கஞ்சா இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் கைது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, எங்களெல்லாம் கைது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உடனே அப்பா தான் யோசிச்சு, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இந்த கஞ்சாவை வச்சது அப்பா தான் அப்படின்னு சொல்லி அவர் மேலேயே பழிய போட்டுக்கிட்டாருடா, அப்புறம் அப்பாவை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லல. நான் நினைச்சேன்டா நம்ம வீட்டுக்குள்ள எப்படா கஞ்சா வந்திருக்கும், எல்லாம் இந்த ஆளு பார்த்த வேலையாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லல. நான் இதை தாண்டா சேரன் அண்ணன்கிட்டயும் சொன்னேன், அது எப்படா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள வராத ஒரு பொருள், அதுவும் நேத்து நைட்டு நிலாவோடைய அப்பா வந்ததுக்கு அப்புறம் எப்படா நம்ம வீட்டுல இந்த பொருள் வந்திருக்கும், அதுவும் நீங்க கார் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கரெக்டா போலீஸ் வருதுடா, அப்ப இதுக்கெல்லாம் காரணம் அவர் தானே அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும், இவர் தான்டா இவராதான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சோழன் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தா மனோகர் வராரு. என்ன தம்பி உங்க வீட்டுல இருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு போலே அப்படின்னு சொல்லி மனோகர் சிரிச்சுக்கிட்டே கேட்கவும், இங்க பார்த்தா சோழன் கோவப்பட்டு மனோகருடைய சட்டையை பிடிச்சிறாரு. யோ நீதானையா காரணம், எங்க அப்பாவை கைது பண்றதுக்கு நீதானே காரணம் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், உங்க அப்பா மட்டும்தான் கைது பண்ணிருக்காங்களா, அப்ப வீட்டுல இருக்கிற அந்த 3 பசங்க அவங்களை கைது பண்ணலையா அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்டதும், யோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சட்டையை பிடிச்சு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு சோழன்.